2 மகன்களுடன் நடிகர் விஷாலை கரம் பிடித்த ஸ்லேகா. நடிகர் பிரசன்னா எடுத்த அதிர்ச்சி முடிவு. கண் கலங்கி நிற்கும் தமிழ் சினிமா திரையுலகம். தமிழ் சினிமால மிகப்பெரிய அளவுல ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா ஜொலிச்சிட்டு இருக்கவரு நடிகர் விஷால் அவர்கள். நடிகர் விஷால் தமிழ்ல செல்லமே அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானாரு. அதன் பிறகு அவர் எடுத்த எல்லா படமுமே சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் படமா அமைஞ்சது. அவருடைய ஆக்ஷன் படங்கள்ல இருக்கக்கூடிய விறுவிறுப்பு, வசனம் பேசக்கூடிய அந்த உச்சரிப்புன்னு எல்லாமே அவர அடுத்தடுத்து பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் மத்தியில அவர பிரபலமாக்குனுச்சு. மக்களும் அவர ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவே பார்த்தாங்க. அவரும் ஏகப்பட்ட வெற்றி திரைப்படங்கள குடுத்திருக்காரு. அப்படியாப்பட்ட விஷால் அவர்கள் இடையில நடிகர் சங்கத்துல தேர்தல்ல போட்டியிட்டு தலைவராகி, தனது திரைப்பயணத்த ஒதுக்கி வச்சுட்டு நடிகர் சங்கத்துக்காக நல்லது பண்ண போறேன் அப்படின்னு நெறைய விஷயங்கள பண்ணாரு. இதுல இவருக்கு பெரும் காதல் தோல்வி ஏற்பட்டது. ஏன்னா, இவரு வரலட்சுமிய உருகி உருகி காதலிச்சாரு. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்துல நடிகர் சங்கத்துல ஏற்பட்ட சில பிரச்சனையினால நடிகர் சரத்குமார நேரடியாவே எதிர்த்தாரு விஷால் அவர்கள். அதுல சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சரத்குமார் மகளான வரலட்சுமி நடிகர் விஷால பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு நடிகர் விஷால் அவர்கள் திருமணம் பண்ணிக்கவே இல்ல. விஷாலுக்கு திருமணம் ஆகுமா? ஆகாதா? வயசு 45 ஆயிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே விஷால பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி விஷால் அவர்கள் அதன் பிறகும் கூட திருமணம் பண்ணிக்கிறதுக்கு 2, 3 தொழிலதிபருடைய மகள்கள திருமணம் பண்ணிக்க முடிவு பண்ணாரு. ஆனா, அந்த திருமணமும் தோல்வில தான் முடிஞ்சது. அதன் பிறகு விஷால் அவர்கள் சரியா படமும் நடிக்கல, திருமணத்த பத்தியும் யோசிக்கல. விஷால் அவர்களுக்கு உடல்நல சரியில்லாம போகி, அடிக்கடி மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட ஆரம்பிச்சாரு விஷால் அவர்கள். அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல அவரு திடீர்னு திருமணம் பண்ணியிருக்காரு. ஆனா, அவரு திருமணம் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நடிகை சினேகாவ திருமணம் பண்ணியிருக்கிறதா மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா, நடிகை சினேகா தமிழ்ல ஆரம்பத்துல ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சு மிகவும் பிரபலமானவங்க. அதன் பிறகு நடிகை சினேகாவுக்கு பெரும் நடிகையா வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச முக்கியமான கதாபாத்திரங்கள்னு எல்லாத்துலயுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க. நடிகை சினேகாவ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய புன்னகையினாலேயே அவங்க மக்கள் மத்தியில பயங்கர பிரபலமானாங்க. புன்னகையரசி சினேகா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செல்ல பெரும் ரசிகர் மத்தியில இருக்கு. அப்படியாப்பட்ட சினேகா தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. சினேகாவும் அதே மாரி நடிகர் பிரசன்னாவ காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் பிரசன்னாவுக்கும் நடிகர் சினேகாவுக்கும் வயசு வித்தியாசம் உண்டு. பிரசன்னா விட சினேகா 2 வயசு பெரியவங்க. இருந்தாலும் பிரசன்னா சினேகாவ காதலிச்சதுனால திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. நடிகை சினேகா திருமணத்துக்கு பிறகு படம் நடிக்கல. ஆனா பிரசன்னாவுக்கு பட வாய்ப்புகள் சரியா அமையல. அதனால நடிகர் பிரசன்னா தமிழ்ல அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு பெருசா படங்கள் எதுவும் நடிக்கல. ஆனா சினேகாவுக்கு நெறைய பட வாய்ப்புகள் வருது. ஆனா பிரசன்னா அவங்களுடைய படம் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள தவிர்க்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு சினேகாவுக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா இருந்துமே சினேகா அப்பப்போ பிரசன்னாவ எதிர்த்து ஒரு சில படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்கள மட்டும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல நடிகர் விஷால் நடிக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல சினேகா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல சினேகா நடிச்சிருக்காங்க. அதுல விஷாலுக்கும் சினேகாவுக்கும் நல்ல ஏற்பட்டிருக்கு. சினேகா ஒரு நல்ல நடிகை. கண்டிப்பா தொடர்ந்து நீங்க சினிமால நடிச்சீங்கன்னா பெரிய ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா வருவீங்க. அப்படி இப்படின்னு நம்ம விஷால் சினேகாவ பாராட்டி பேசியிருக்காரு. அது எல்லாருக்குமே சினேகாவுக்கு ரொம்ப புடிச்சு போயிருக்கு. இப்படி பேச ஆரம்பிச்ச இவங்களுடைய நட்பு காதலா மாறி 2 பேருமே ரொம்பவும் நெருங்கி பழகியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விஷால சினேகாவுக்கு ரொம்ப புடிச்சு போயிருக்கு. அதே மாரி விஷாலுக்கும் சினேகாவ பிடிச்சு போனதுனால, விஷால் நேரடியா சினேகா கிட்ட, "நாம திரும்ப பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டதுனால, சினேகாவுக்கும், பிரசன்னாவுக்கும் சின்ன மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் சரியா பேசிக்கவே இல்ல. இந்த நேரத்துல விஷால் கூட ஏற்பட்ட பழக்கத்தினால, சினேகாவும் வேற வழி இல்லாம விஷால திரும்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்களாம். இதன் காரணமா பிரசன்னாவ விவாகரத்து பண்ணிட்டு சினேகா தனது மகன்கள் கூட நடிகர் விஷால திரும்ப பண்ணிக்க போறதா இப்போ மிக முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தகவலால நடிகர் பிரசன்னா ஒரு சில தவறான முடிவுகள தனது வீட்ல எடுத்திருக்கதாவும், இதனால பிரசன்னா வீட்ல மிகப்பெரிய அளவுல ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கதாவும் செய்திகள் இணையத்துல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.